ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பீஸாவே ஒரு பர்கரே இல்லை, நீங்கள் வந்து இன்னைக்கெல்லாம் ஆன்லைனில் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டில் உட்காந்துட்டே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். பீஸாவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும். இப்போ காலையில் டிஃபன் கூட, இட்லி தோசை கூட நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ண உடனே வந்துருதா நம்மளுக்கு? டைம் கொடுக்கணும்ல. அந்த இவங்க நம்ம ஆர்டர்ஸ் அவங்க எடுக்கணும், அவங்க டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் டெலிவரி மேன்ட்ட கொடுத்து டெலிவரி பண்ணணும். ஸோ இதுக்கே இவ்வளோ காலம் எடுக்கும்பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ப்ரேயர் பண்ண உடனே கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஒரு சின்ன ஸ்டோரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்கலை, அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலன்னா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது. எதுக்குமே நம்ம காத்திருந்து தான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்பாட்டையோ அம்மாட்டையோ இல்லை நம்ம போய் ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க வாங்கி கொடுக்குற நிலையில் இருக்காங்களா இல்லையா என்ன, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நான் கேட்கணும், கேட்ட உடனே அவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இது சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, யூத்தும் சரி, இல்லை கல்யாணமானவர்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை செய்யணுன்ற கொஞ்சம் கூட ஞானமோ அறிவு கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிறத எப்படியாவது வாங்கிடணும். நான் சம்பாரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும், இல்லை அவங்கள காப்பாற்றணும், அந்த எண்ணம்லாம் இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அவர்களை நான் பாராட்டுறேன். கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணினா நீ உன்னோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம தாய் தந்தையரை நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்கள எப்படி வச்சுக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுக்குறோமா, பெற்றுக்கொள்கிறவர்களா மாத்திரம் இருக்கமே, அவர்களுக்கு திருப்பி நம்ம நன்றி சொல்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறாங்களாம். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா மாத்திரம்தான், அவருக்காக வெயிட் பண்ணா மாத்திரம்தான் நீங்க எதிர்பார்க்கிற பீஸாவோ பர்கரோ இல்லை பிரியாணியோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்க காத்திருக்கிறதுனா சும்மா இல்லை, அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் டைம், அது ப்ரேயர் பண்ணி, ஜபத்தினால நீங்க ப்ரேயர் பண்ணி எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க ஜபத்தினால ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காலை தோறும் புதிதா இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. நேத்து இருந்த எனர்ஜி இன்னைக்கு இல்லை எனக்கு, இதே எனர்ஜி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை வயதானா எனக்கு யாரோட துணையாவது தேவைப்படும். இப்படி இருக்கிற சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வேணா நான் ரொம்ப பலசாலின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா நாளை இதே உங்க தாய் தகப்பனுக்கு வருகிற இதே நிலை நாளைக்கு உங்களுக்கு வரும், எனக்கும் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவரோட உதவி தேவை. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்க, இல்ல நீங்க உங்க உடம்பையே நல்லா பாதுகாப்பா வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஜிம்ல ஒரு ட்ரெயினர் தேவையா இருக்கிறார். அந்த ட்ரெயினர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வாழ்க்கையே நீங்க ஓட்டணும், சரியா ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு யார் தேவை, ட்ரெயினர் தேவை. அந்த ட்ரெயினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப அந்த ட்ரெயினர் டைரக்டா நீங்க பிடிச்சிட முடியுமா? அதுக்கு ஏஜென்ட் எல்லாம் வேணும்ல. அந்த ஏஜென்ட் வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற திருச்சபையும் போதகர்களும் மற்ற எல்லாரும் செய்யறாங்க. உங்களை லிங்க் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கணும். நான் தப்பான வார்த்தையை சொல்லிட்டேன். அது அப்படி ஏஜென்ட்னு சொல்ல முடியாது. அவர்கள் உதவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்காங்க. ஓகேயா? அப்ப திருச்சபையில டெய்லி நம்ம சர்ச்சுக்கு போறோம்,
வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமே இருக்கமே வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோமா, அதை செயல்படுத்துகிறோமா என்ற கொஸ்டின். இப்ப இதுல வர்ற வசனங்களே இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு பெரியவர்களாக இருக்கட்டும் புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாத்தையுமே டைரக்ட் மீனிங். இப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடையுதுன்னா இவங்க என்னமோ பலசாலியே ஆகணும் போலக்கு. அப்புறம் கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னா என்ன சம்மந்தமே இல்லாம ஏதோ எழுதியிருக்காங்க, யாருக்கும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது நம்ம வாழ்க்கையில எப்படி இதை நம்ம பயன்படுத்துறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்களாம். கழுகு ஒரு இடத்துல உட்காந்து அது ஸ்டார்ட் பண்ற அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல ஜியோகிராஃபி சேனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள். நீங்க எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க ஓடினாலும் உங்களுக்கு டயர்டே ஆகாது. நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்காக போராடினாலும் அது ஒரு போராட்டமாவே இருக்காதுன்றதுதான் இதோட விளக்கம். நடந்தாலும் அதாவது நம்ம நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போவோம். நடக்கும்போதே சில பேருக்கு சோர்வு அடைவார்கள். இதை நடக்கிறதை விட ஓடுவாருங்க சில பேர் இல்லையா. ரன்னிங்லாம் ஓடுவாங்க. அவங்க பாருங்க, இந்த நம்ம ஊர்ல வந்து அந்த மராத்தான் நடத்துவாங்க. இந்த மாரத்தான் பாத்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ்லாம் போடுவாங்க. அதுல ஓடி வராங்க பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறவங்கலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவர்களால் அடிக்க முடியும் போது இது நம்மளுக்கு உண்டானது இல்லை, இதுல எதுக்கு நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இல்லை நான் பிஸி அதெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் இது வாழ்க்கை ஓட்டம் இல்லையா. இந்த வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம ஓடணும் அப்படின்னா, டயர்டாக கூடாது அப்படின்னா, ஆண்டவரோட நம்ம இணைந்து இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், காத்திருந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு இந்த புது பலன்றது கிடைக்கும். இந்த புது பலன்ன்றது அப்படின்னா ஃபைனான்சியலி யூ பிகம் ஸ்ட்ராங்கர். நீங்க வந்து ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்து நம்ம இருப்போம். யாராவது உதவி செய்வாங்களா, அதுதான் நான் சொன்ன வந்தேன். அப்பா அம்மாட்ட வந்து கேட்கறது, இன்னமும் காசு கொடுங்க. திருமணமே பண்ணி வச்சாலும் இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்க திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதோ சொற்பமான அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் வரும். கடைசி காலத்துல அந்த பென்ஷனை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திப்பாங்க. இன்னைக்கு 45 வயசு 50 வயசு ஆகிற நம்மளுக்கே வந்து கை கால் வலிக்குது, நடக்க முடியல, முட்டி வலி இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கு, ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கே இவ்வளோ டயர்ட் இருந்துச்சுன்னா பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் சொல்றதுக்கு முன்பாக ஒரு பிள்ளைகளா இருக்கிற நம்ம, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பெண் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம வந்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டோம், நம்மளுக்கு கடமை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நோ, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவை கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். ஒரு ஃபேமிலியை தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு ஃபேமிலி கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அபரிதமா ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரட்சிப்புனா ஏதோ மேல இருந்து வானத்துல இருந்து ஏதோ கொடுக்க போறாங்க, நம்ம அங்க போயிட்டு ஒரு வாழ்க்கை வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. உலகத்துல நீங்க ரட்சிப்பு அப்படின்னா உங்களுக்கு கிடைத்ததுல திருப்தியாகவும் உங்களை சார்ந்தவர்களை நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் வச்சுக்கிறது தான் ரட்சிப்பு. உங்களுக்கு இருக்கிற ஜாயை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுன்றது தான் ரட்சிப்பு. புதுசா ஒரு ஐடியா பண்ணிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை தினந்தோறும் வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய பெரிய பாப்பா நேற்று ப்ரேயர் பண்ணாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க கையிலேயே வச்சுக்கிட்டு எதுக்கு ஆண்டவரே உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவங்க இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து இதை புரிந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா என்னால ஏன் புரிஞ்சு கொள்ள முடியல, உங்களால ஏன் புரிஞ்சு கொள்ள முடியல? ஒரு குழந்தை புரிஞ்சிருக்கே அத. அப்ப நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது புது பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஆகும், நம்ம கை கால் நல்லா இருக்கும், மைண்ட் ஹெல்த்தி ஆயிடும். உங்களுக்கு வந்து நீங்க எது செஞ்சாலும் நீங்க வந்து கான்பிடென்ட்டோட செய்ய முடியும் உங்களால. அதுதான் புது பலன். புது பலன்னா பாடி மட்டும் ஸ்ட்ரென்த் ஆகிறது கிடையாது. புது பலன்னா உங்க மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, உங்க ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் கிடையாது, கையில நீங்க நினைச்சதை செய்ய முடியும்னா இதுதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம்னா பெரிய பெரிய பில்டிங் வச்சுட்டு பெரிய சொத்து நான் சேர்த்திருக்கேன் அது கிடையாது.
நீங்க இருக்கிறதுல திருப்தியா இருந்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் நிறைவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க வச்சிருக்கிற இந்த சந்தோஷத்தை, நீங்க பெற்றிருக்கிற இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னா என்ன, ஆண்டவரே எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நாங்க ரொம்ப திருப்தியா இருக்கோம், இது என்னால இல்ல, என்னுடைய சுயத்தினால இல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதனால நீங்களும் ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, நாங்க பெற்ற அந்த பிளெஸிங் நீங்களும் பிடிச்சுக்குங்கன்றதுதான் மெசேஜ். மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது. நம்ம நிறைய சபைகள் இருக்கு ஊர்ல, ஆனாலும் இந்த சில பேர் சொல்லுவாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, யுவர் கன்வென்ஷன் இஸ் தேர், யூ ஆர் கன்வெர்டட். ஆனா அதன்படி நடக்கிறீங்களா? உண்மையாவே நீங்க புது பலனை அடைந்திருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். போய் பிளட் டெஸ்ட் மட்டும், சுகர் இது ப்ரெஷர் டெஸ்ட் மட்டும் எடுக்கிறது கிடையாது. முதல்ல நான் என்னை செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணிக்கணும்னா, நான் ரொம்ப நல்லவனாகவே இருக்கிறேனா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல திருப்தியா இருக்கிறேனா, இது நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு வேணா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் ரொம்ப ஆடுவேன், மரியாதை இல்லாம பேசுவேன், ரொம்ப எதிர்த்து பேசுவேன், இப்ப கோபம் வரும், இப்ப வந்து யார் எது சொன்னாலும் ரொம்ப அசட்டையாக இருக்கும். பெரியவர்களோ மூத்தவர்களோ இல்ல இப்ப வயதானவர்களோ இல்ல அப்பா அம்மாவோ எது சொன்னாலும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். எப்ப விழுவார்கள் அப்படின்னா, எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள இல்லாத போது, அவருக்காக காத்திருக்காத போது. வசனம் சொல்லுதுங்க, வசனம் வந்து பொய் கிடையாது, உண்மை 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 உண்மை. உன்னுடைய சுயத்தினால செய்கிறதுல நீ தோத்து போவ. அதான் ஆண்டவர் சொல்றாரு. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இந்த உலகத்தை அவங்களால ஜெயிக்க முடியாது. இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், 30 வயசு வரைக்கும் ரொம்ப ஆட்டம் ஆடுவோம். 35-40 வயசுக்கு அப்புறம் நீயே ஆடணும்னு நினைச்சாலும் உன்னுடைய பாடி வந்து ஆட விடாது. அப்ப நீ எதையாவது தேடி ஓடுவ. உலகத்துல இருக்கிற எல்லா இச்சைகளிலும் மாட்டிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அந்த 30-35 வயசு வரைக்கும் இது புரியாது. பாக்குறவங்க எல்லாரையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப மரியாதை குறைவா தான் பார்ப்போம். காசை வச்சு எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். காசை வச்சு நம்ம குறைச்சோம் இல்ல உயர்வாகவோ நம்ம பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க அவரை பத்தி தெரியாதுங்க, அவர் பெரிய ஆளுங்க, வந்து காரு பென்ஸ்ல தான் வருவாரு, திறந்து விடுறதுக்கு 4 பேர் வந்து திறந்து விடுவான், இதுல நடந்து போவாரு, பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, அந்த பெரிய ஆளை ஒரு அற்பமாக தான் பாக்குறாரு, சாதாரணமா தான் பாக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய கிருபையும் அவரோட அனுக்கிரகமும் அந்த தாழ்மையும் நம்மளுக்குள்ள இல்லைன்னா, மனுஷன் வேணா என்னை பெரிய ஆளா பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அவர் பார்வையே வேற மாதிரி. இந்த 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 ஆணவம், இந்த அதிகாரம், இந்த அசட்டை, இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த பைபிள் எடுத்து கொஞ்சம் படிக்கணும். நம்ம படிச்சோம்னா நம்ம ஒரு பக்குவமான ஆளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு, என்ன இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். நீங்க யாரோட என்னை ஒப்பிடுவீங்க? அவர் எஜமானாகவே இருக்கிறார், நம்ம ஒரு சின்ன பூச்சியா இருக்கோம். 1000 மந்தைகள் இருக்கு, ஆனா நம்மளை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? ஒரு சின்ன பூச்சி மாதிரி பாக்குறாரு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின்படி நம்ம வாழணும். நீங்க பாருங்களேன், உடம்பு சரியாம போறவங்க பாருங்களேன் எப்படி எப்படி நடக்கும் தெரியுங்களா? ஒரு சிங்கத்தை வந்து இதுல காமிச்சாங்க எனக்கு, அந்த இதுல ஜியோகிராஃபி சேனல்ல பார்த்தேன். எப்படின்னா, ஒரு சிங்கம் ரொம்ப பலசாலியா இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, அப்படியே வயதாக அது வந்து ரொம்ப சோர்ந்து போய் அது எலும்பெல்லாம் அப்படியே வெளியில தெரியுற அளவுக்கு அது வந்து குறுகி போய் அதுவே குழியை நோண்டுதுங்க.
அதுவே குழிய நோண்டி அதுவே படுத்து அதுவே மண்ணை போட்டுக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா? சிங்கம் போல வாழ்ந்தோம், ஆனா யாருமே இல்லாம அனாதையா இப்படி இருக்கோமே அப்படின்ற வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா? இல்ல உறவுகளோடு சுற்றுச்சூழலோடு நம்மளுக்கு எல்லாரும் இருக்காங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஏங்க இன்னைக்கு உடம்பு சரியாம படுத்துட்டா கூட யாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? நம்ம எல்லாத்தையும் பகைமையா பார்த்தோம்னா யாரு நம்மளுக்கு வந்து உதவி செய்வா? நான் நேற்று ஒரு கோட்டு நான் ஒன்று எழுதினேன். குறைவான எதிர்பார்ப்பு மன நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை ஒன்று எழுதினேன். அதாவது நீங்க யாரை பார்த்தாலும் யாராவது ஏதாவது உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, அதான் அன்பு இருக்கணும், எதிர்பார்க்க கூடாது. நீங்க அண்ணனையோ இல்ல தம்பியோ இல்ல சொந்தக்காரர்களையோ எப்படி எதிர்பார்க்கறோம்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வராருன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அப்பதான் ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு கட்டியிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர்கிட்ட காசு இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட கொஞ்சம் பைசா கேட்போம். அவர் சொல்லுவாரு, ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்கேன், இப்ப என்கிட்ட பைசா இல்லைன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கோச்சிப்போம். ஒருத்தர் அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு லோனுக்கு என்ன போட்டு ஒரு கார் வாங்கியிருப்பாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு பைக் வாங்கியிருப்பாரு, உடனே அவங்கள்ட்ட காசு இருக்குன்னு நினைச்சிட்டு உடனே இந்த எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் குறைங்க. உங்களுக்கு எப்படி தேவைகள் இருக்கிறதோ அதே போல தேவைகள் மற்றவர்களுக்கு இருக்குன்ற எண்ணம் நம்மளுக்கு வரணும். எனக்கு எப்ப உடம்பு சரியாம போனா எவ்வளோ பிரச்சனைகள் என் உடம்புக்குள்ள வருமோ அதே பிரச்சனைகள் அவங்களுக்கும் வரும், அவங்களுக்கும் வலிக்கும். சரி, நீ கேக்குறிய, நீ என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்க? நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறல, ஒரு அன்பாவா இருக்கட்டும் வேற எதுவா இருக்கட்டும், அவங்க செய்யணும் எதிர்பார்க்கிற நம்ம ஏன் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு என்னைக்காவது நம்ம கொஸ்டின் மார்க் வந்துச்சா நம்ம மனசுல? நம்ம கேட்டுக்கிட்டோமா? அதுதான் சுய பரிசோதனை. பிளட் டெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, பண்ணிக்கணும், பரிசோதிச்சுக்கணும். நான் பேசுறது கரெக்டா, நான் செய்யறது கரெக்டா, நான் ஒழுங்கான பாதையில தான் போறேனா, நான் ஒழுங்கா தான் நான் என்னுடைய உறவுகளோட பழகிட்டு இருக்கேனா, அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். கர்த்தருக்காக காத்திருந்து இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உண்டான சுதந்திரத்துல நீங்க யூ கேன் ஃப்ளை எனிவேர் இன் தி வேர்ல்ட். நீங்க அதுல நிலைத்து இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஓடுனாலும் என்ன ஆயிடும், என்னதான் நீங்க பயிற்சி எடுத்து ஓடுனாலும் நீங்க டயர்ட் ஆயிட்டு தான் இருப்பீங்க. எவ்வளவுதான் நீங்க வந்து பயிற்சி எடுத்து நடந்தாலும் நீங்க சோர்ந்து போவீங்க. அப்ப ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கணும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் கூட இருந்தோம்னா நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம ட்ரெயினர், நம்ம பாஸ் என்ன பண்ணுவாரு, தம்பி நீ கவலைப்படாத, ஐ எம் வித் யூ, கவலைப்படாத, நான் உனக்கு புது பலன் தரேன். ஓகே, அந்த பலன் என்ன? நீங்க உடல் சார்ந்த பலனா இருக்கட்டும், இல்ல ஃபைனான்சியல் பலனா இருக்கட்டும், இல்ல உறவுகளை மேம்படுத்துகிற அந்த பலனா இருக்கட்டும், எந்த பலன் நீங்களே முடிவு பண்ணிங்க. எனக்கு என்ன தேவையா இருக்குன்றத நான் தான் பார்க்கணும். நான் எதுல குறைவா இருக்கணும், அந்த குறைவு உள்ளவன் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதான். அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரோடு இருப்போம், நம்மளை இன்னும் அவரோடு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். ஸோ நம்மளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.